நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரை ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாட்டி பரவாயில்ல, நிறைய பேத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா உங்களை கெடுப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. கெடுப்பதற்கு ஆள் இல்லாம இங்க யாருமே இல்லை. சரி, அப்படிப்பட்ட அந்த தொல்லையும் துன்பமும் விலகக்கூடிய தருணம் இது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்துல நீங்க நினைச்ச ஒரு நல்ல காரியம் தடையின்றி நடக்க போது. ஒரு 5 விஷயத்துல அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. காரணம், தடையையும் முட்டுக்கட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர பயிற்சி. அதனால் தடைப்பட்ட காரியங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் தீரும் தருணம் இது. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குருவானுடைய வக்கர பயிற்சி பலங்களாம் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்கல என்ன சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி விரைச்சனியாக சனிவா நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகுவும் 7 கேது இருந்தார். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துணைக்கு சப்போர்ட்டுக்கு தோல் கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு சில பேர் இருந்தால் கூட போதும், வாழ்க்கையை நம்ம அந்த கஷ்டத்தை தாராளமாக எதிர்கொண்டு விட முடியும். ஆனா வர்றவங்க எல்லாமே துரோகம் பண்ணக்கூடியவர்களாகவும் சூழ்ச்சி பண்ணக்கூடியவர்கள் இருந்து விட்டா அவனுடைய வாழ்க்கை நெருக்கடி தான். சரி, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நிலைப்பாடுகள் மாறுது கண்டிப்பா. ஸோ இந்த கேது பகவான் உங்களுடைய மீனத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் அஸ்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே இடம் மாறி உத்தர நட்சத்திரத்துக்கு பயணிக்க போறாரு. ஸோ கேதுவுடைய நட்சத்திர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடியவர்கள், அதாவது உறவுகள், நட்பு, வாழ்க்கை துணை, ஸோ இவர்கள் வழியில சில நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதே போல் குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்துல ஒரு விடுதலை, விமோச்சனம், தொல்லையும் துன்பமும் உங்களுக்கு நீங்கும். அந்த 5 விஷயத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல முதல்ல சொல்லக்கூடியது பிள்ளைகளால். கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம, பிள்ளை பாக்கியம் இல்லாம தவித்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும் முதல்ல. இன்னொன்று, பிள்ளைகள் வெளில ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு, அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனையால் நீங்க நிம்மதியா தூங்க முடியல, அவங்களுடைய கஷ்டம் உங்களை பாதிக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அந்த சூழல் சரியாகும். பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிருந்தா அந்த தவறான வழி மாறும். ஸோ அவங்களுடைய குணநலங்கள் மாறும். அதேபோல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சுபகாரியம் நடக்கும். அவங்களுக்கு ஒரு திருமணமோ ஏதோ ஒரு நல்ல காரியம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது நடந்து முடியும். பசங்களால ஏதாவது ஒரு பொருளாதார கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ ஆக மொத்தம் குழந்தை மற்றும் உங்களுடைய பசங்க இவர்களுக்காக நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம். அவர்களால் தொல்லையோ துன்பமோ கஷ்டமோ ஏற்பட்டிருந்தால் அது மாறுபடும். அவர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். சரிங்களா? இரண்டாவது, காதல். காதல் அப்படின்ற ஒரு விவகாரம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த காதல் கல்யாணத்துல முடிகிறதுக்கும், உங்களுடைய காதல் துணை உங்களை புரிந்து கொள்வதற்கும், அல்லது குடும்பத்துல யாருக்காவது இந்த காதல்ன்ற விவகாரம் ஏற்பட்டு அதனால அந்த பிரச்சனை குடும்ப ரீதியாக பிரச்சனையாக இருந்து அதனால குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு குழப்பங்கள் நீடித்து கொண்டிருந்தால், அதனால பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த காதல்ன்ற விவகாரத்தால் ஏற்பட்ட குழப்பமும் பிரச்சனையும் கஷ்டமும் தீரும் தருணம் இது. ஸோ அந்த தொல்லையும் துன்பமும் இல்லாமல் இருக்கும். இதற்கு அடுத்தபடியா மூன்றாவது, புதுசா ஏதாவது படிக்கணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்பு பத்தல, ஒரு வேலை வாங்குறதுக்கு, ஒரு தொழில் பண்றதுக்கு. ஸோ 1 மார்க்ல போயிடுச்சு, 2 மார்க்ல போயிடுச்சு அரசாங்க வேலை. இப்படி மதிப்பெண் அடிப்படையில் ஏதாவது குறைகள் இருந்தா, படிப்பின் அடிப்படையில் ஏதாவது குறைகள் இருந்து தடைப்பட்ட அந்த வாய்ப்புகள், அந்த வேலைக்கா இருக்கலாம், தொழிலுக்கா இருக்கலாம், அல்லது பதவிக்கா இருக்கலாம். ஸோ இந்த பதவிக்கு உங்களுக்கு இந்த விஷயம் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட தவற விட்ட வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலை முதல் பதவி வாய்ப்பு வரை, தொழில் வரை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். படிப்புல பட்டம் பெயர்ப்புகள் வாங்குவீங்க. வைத்த அரிய சரி செய்ய வாய்ப்பு உண்டு. புதுசா கத்துக்குவீங்க, புதுசா படிப்பீங்க. நீங்க எந்த வயசுல இருந்தாலும் புதியதொரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல இழந்த அவப்பெயர் மீட்டெடுப்பீர்கள். கண்டிப்பா உங்கள் மீது ஒரு பழி பாவம் சுமத்தி இருந்தால் அதிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய இமேஜை, உங்களுடைய பெயரை காப்பாற்றுவீங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இதற்கடுத்து 4வது, கண்டிப்பாக
வாழ்க்கை துணையால், அது திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்குங்க. அதுவே வாழ்க்கை துணையால் மன நிம்மதி இல்லாமல் தவித்த உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையுமாக இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கும். அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையால உங்களுடைய பாதிப்பு இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அதே போல தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையான வாழ்க்கை துணை, அல்லது தவறான நபர்களால் கைடு பண்ணப்பட்டவங்க, அல்லது வேறேறும் பேச்சுக்களாய் கேட்டுக்கொண்டு தன்னுடைய சுயமுடிவை விட்ட அந்த வாழ்க்கை துணை, ஆக மொத்தம் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட குழப்பம் தொல்லையும் உங்களுக்கு தீரும். அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இதுக்கடுத்து நான் கண்டிப்பாக 5வது விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல். உங்களிடமிருந்து கைமாத்தா வாங்கினவங்க, கடனாக வாங்கினவங்க, அல்லது உங்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடியவங்க, உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ஏதோ ஒரு பங்கு விஷயத்தை கொடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம், அப்படிப்பட்ட அந்த பணம் தடையின்றி வந்து சேரும். அந்த பணம் வர்றதுக்கு தடையாக இருந்த நபர்கள் விலகுவார்கள். அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்துறவங்க கொடுக்குற சூழலுக்கு வருவார்கள். ஸோ அப்படிப்பட்ட தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னரிடமிருந்து அல்லது நீங்கள் கொடுத்த காசு பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நிச்சயம் கிடைக்கும். அதே போல் புதிய ஒப்பந்தம், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது. புதுசாக ஒரு தொழிலில் அல்லது வேலையில் அமரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எதிர்பார்த்துக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயம், டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இப்படி ஏதேனும் வழக்குகள் பிரச்சனை, அந்த வழக்குகளில் நிம்மதியும் தீர்ப்பும் உங்களுக்கு சாதகம் கிடைச்சி அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய தருணம் இதுவாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த 5 வழிகளில் நிச்சயம் அதிர்ஷ்டம் நிம்மதி உண்டு. தொல்லையும் துன்பமும் நிச்சயம் தொலைந்து போகும் தருணம் இது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும், மறையுங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 7 சனியும் ஜென்மத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கேது பௌர்ணமி நட்சத்திர பேச்சு ரொம்ப நல்லது. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னா, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அஸ்த நட்சத்திரத்திலிருந்து பயணிக்கக்கூடியவர் அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. ஸோ அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம். சந்திர பகவான் உங்களுடைய மீனத்திற்கு 5ஆம் கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அதனால சந்திரனுக்குரிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வழிவிட்டு நகலுது. அதனால வெளிநாடு முதல் வீடு வரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடைப்பட்ட அந்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். ஸோ வெளிநாடு முதல் வீடு வரை நல்ல விஷயங்கள் நடக்க போது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. மேலும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை என்றால், இந்த கேதுவன நட்சத்திர பயிற்சியோட காலகட்டத்தில் தோல்வியாதி உள்ளவர்களுக்கோ அல்லது வேறேனும் நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கோ மருத்துவ உதவி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதேபோல் கேட்பாரற்று பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு உங்களால் முடிஞ்ச கைகரியம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மேலும் இந்த ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிங்கள் எப்போதுமே. அதே போல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டுறாதீங்க. இன்றைக்கே பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேபோல் எந்த உறவு, எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் அந்த உறவுகளிடம் நட்புகளிடம் நாளைக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கலாம், நாளைக்கு இந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் அன்றே செய் அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வேண்டிய பிடிச்சிருந்த லைக்கும் மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காவல் விஷயங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.